திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்து ஆடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ, ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில தான் கொரோனாவும் வந்தது, மழை வெள்ளமும் வந்தது. எவ்வளவு அழகாக அவர் முதல்வராக முதல் தடவை பதவி ஏற்றாலும் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த நிர்வாக சீர்கேட்டை தூக்கி நிறுத்து அந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதே வாய்ப்போய் சொல்லி வாழும் இந்த திமுக சென்னையில இருந்து பாருங்க, நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சென்னையை விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, அத்தனை சாலைகளும் படுகுழியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்களாக சுத்தமாக சீர்கேடு கெட்டு தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே. உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த 10 ஆண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள். கொரோனா காலம் வந்த போதும் சரி, மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் மத்திய அரசையே சார்ந்து வாழாமல் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியில இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்? ஏன் அது உங்களால முடியல? எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்பொழுது எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள்? தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை இன்னைக்கு பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன்.